பேலன்சர்னா என்ன? ஸோ லோடு பேலன்சருக்கும் ஆட்டோ ஸ்கேலிங்க்கும் கனெக்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் லோடு பேலன்ஸை க்ரியேட் பண்ணும்போது ஆட்டோ ஸ்கேலிங் ஆப்ஷனையும் சேர்த்து ஒன்றா கம்பைன் பண்ணிங்கன்னா ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷனாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஆட்டோ ஸ்கேலில் என்ன பண்ணியிருப்போம்? ஸோ லோடு டிராஃபிக் அதிகமாகும் போது விர்ச்சுவல் மிஷினை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண சொல்லியிருப்போம். ஸோ 5 நிமிஷம் கேப்பில் இல்லை 5 நிமிஷம் கேப்போ 10 நிமிஷம் கேப்போ ஸோ அந்த கூலிங் டைம் நம்ம கொடுக்கறது தான். எவ்வளோலாம் கொடுத்து பண்ணிக்கலாம். ஸோ இங்கே லோடு பேலன்சர்னால் உங்களுக்கு அந்த வார்த்தையிலே இருக்குது, லோடை பேலன்ஸ் பண்ண போகுது. ஸோ என்ன லோடை பேலன்ஸ் பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து 2 விதமான லோடு பேலன்சர் இருக்குது. ஒன்று இன்டர்னல், இன்னொன்று எக்ஸ்டர்னல். ஸோ எக்ஸ்டர்னல் தான் வந்து பப்ளிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். முதல்ல ஜென்ரலாக லோடு பேலன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறது வெப் சர்வர். ஸோ வெப் சர்வர் ஆல்ரெடி கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம் இல்லையா? பண்ணியிருக்கோமா? பண்ணிங்களா இல்லையா? சர்வர் விண்டோஸ் விர்ச்சுவல் மிஷின் கான்ஃபிகர் பண்ணிங்களா? ஸோ அது கான்ஃபிகர் பண்ணும்போது HTML கோடை மாற்றி காட்டினாங்களா? காட்டினாங்க இல்லையா? அதுதான் வெப் சர்வர். ஓகேவா? ஸோ அந்த வெப் சர்வர் ஸோ ஆக்சுவலாக ஒரு வெப்சைட் எப்படி நமக்கு பப்ளிக் டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டிக் வெப்சைட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதையும் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பண்ணாங்களா? ஸோ ஸ்டேட்டிக் வெப்சைட் மூலயமா நீங்கள் அந்த URL எடுத்து காப்பி பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே வெப் சர்வர்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு சர்வருக்கும் ஒரு சர்டன் லிமிட் இருக்கும். ஸோ அன்லிமிட்டட் யூஸருக்கு எந்த ஒரு வெப் சர்வரும் சர்வ் பண்ணாது. ஸோ காலேஜ் வெப்சைட்டே எடுத்திங்கன்னா கூட அது பர்டிகுலர் டைமுக்கு மட்டும் தான் லோடு அதிகமாகும். எப்போ லோடு அதிகமாகும் அப்படின்னா ரிசல்ட் டைம். ஸோ மற்ற டைம் நார்மல் ஒரு 500 யூஸர் 600 யூஸர் தான் அதை வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. அந்த பர்டிகுலராக ரிசல்ட் டைமில் மட்டும் இருக்கிற எத்தனை டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணுறாங்களோ அத்தனை டிபார்ட்மெண்ட் உள்ள அத்தனை பேரும் மட்டும் பண்ண மாட்டாங்க. உங்கள் பேரண்ட்ஸும் சேர்ந்து பண்ணுவாங்க. உங்கள் பேரண்ட்ஸுக்கு ஒரு ரோல் நம்பரோட லாகின்னு தெரிஞ்சிருந்ததுன்னா அவங்களும் சேர்த்து லாகின் பண்ணுவாங்க. அப்போ ஒவ்வொரு யூஸரோட லாகின் 2 பேர் 3 பேர் கூட பண்ணலாம். ஸோ நீங்கள் 5000 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா மினிமம் ஒரு 10 to 15,000 யூசர்ஸ் லாகின் பண்ணுவாங்க அந்த பர்டிகுலர் வெப் சர்வரை. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் வெப் சர்வரை கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ எத்தனை யூசர் அந்த பர்டிகுலர் URL-ஐ ஹிட் பண்ண போகிறாங்க, ஸோ அதை யூஸ் பண்ண போகிறாங்கன்ற அந்த கால்குலேஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு என்ன பண்ணோம்? ப்ரீவியஸாக மெஷின் லேர்னிங் டேட்டா அனலிட்டிக்ஸ் மூலயமா நம்ம அந்த டேட்டாலாம் எடுத்து அனலைஸ் பண்ணியிருக்கணும். ஸோ ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அது நாட் கவுண்ட்னு வரக்கூடாது. ஆனால் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வெப்சைட்டு, பாண்டிச்சேரி கவர்மெண்ட் வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டு +2 10th ரிசல்ட்லாம் வரும்போது ஒரு ½ டே வரைக்கும் நல்லாயிருக்கும். ஸோ ½ டேக்கு மேலே பார்த்தீங்கன்னா யூசர் ரொம்ப அதிகமாகிட்டு நாட் கவுண்ட்னு வரும். அந்த வெப்சைட்டே ஹேங் ஆகிட்டு நின்று போயிடும். அப்படியே பாண்டிச்சேரியில் எப்படின்னு தெரியல, ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி தான் நடக்கும். ஒரு 5-6 சர்வர் வச்சுருப்பாங்க, நம்பரில் கொடுப்பாங்க, IP அட்ரஸில் DGN முடியும் அது. ஓகேவா? ஸோ அதெல்லாம் என்ன ஆகுனாக்கா நீங்கள் அதை ப்ரெடிக்ட் பண்ணாமல் விடுறது. ஸோ எத்தனை யூசர் யூஸ் பண்ணுவாங்கன்ற அந்த ப்ரெடிக்ஷனே இல்லாமல் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ லான்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் அது லோடை தாங்கும். அதாவது குறிப்பிட்ட யூசர் அதனுடைய கெப்பாசிட்டி வரைக்கும் லோடை தாங்கும். ஸோ அதுக்கு மேலே போகும்போது லோடு அதிகமாகிட்டு சர்வரால் சர்வ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம லோடு பேலன்சரை யூஸ் பண்ணும்போது இப்போ ஒவ்வொரு சர்வருக்கு ஒரு லிமிட் இருக்கும். ஸோ அந்த லிமிட் வரைக்கும் கரெக்டாக அந்த சர்வருக்கு யூஸரை அசைன் பண்ணணும். அதுக்கு மேலே போகும்போது அடுத்த சர்வர் எது ஃப்ரீயாக இருக்கோ அதுக்கு அசைன் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நம்ம டேட்டாவை ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கணும் ஆல்ரெடி. ஓகேவா? ஸோ எத்தனை யூசர் நார்மலாக போன வருஷம் எத்தனை பேர் யூசர் லாகின் பண்ணாங்க. இப்போ நம்ம ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டை நம்ம சொன்னோம் இல்லையா? சேம் அதே மாதிரி தான். அந்த பிக் பில்லியன் டே அன்னைக்கு எத்தனை பேர் லாகின் பண்ணியிருக்காங்க, போன வருஷம் எத்தனை பேர், இந்த வருஷம் அதை விட அதிகமாக தான் லாகின் பண்ணுவாங்கன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கணும். சேம் இதே வெப் சர்வருக்கும் அதே கான்செப்ட் தான். ஓகேவா? ஸோ நெட்வொர்க் டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதுவே நீங்கள் ஆட்டோ ஸ்கேலிங் அப்படின்னா அதில் எக்ஸ்ட்ரா மிஷினை ஆட் பண்ணுவீங்க. ஆட் பண்ண மிஷினை டெலீட் பண்ணலாம். ஸோ இதுதான் ஆட்டோ ஸ்கேலிங் நடக்கும். லோடு பேலன்சரில் அப்படி நடக்காது. அதுக்கு பதிலாக நீங்கள் ஏற்கனவே அந்த சர்வர்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்கணும். இது ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகாது. ஏற்கனவே இருக்கிற அந்த வெப் சர்வரில் யூசரை அசைன் பண்ணுறது மட்டும்தான் லோடு பேலன்ஸரோட வேலை.
அந்த கரெக்டாக ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி ஒரே சர்வருக்கு மொத்த லோடையும் கொடுக்காம மல்டிபிள் சர்வருக்கு அந்த லோடை பிரித்து கொடுக்குற வேலை தான் அஷூர் லோடு பேலன்ஸோட வேலையாக இருக்க போகுது. ஓகேவா? ஸோ அதை பற்றின டீட்டெயில் கொஞ்சம் நம்ம பார்த்துட்டு ப்ரொசீஜர்லாம் பார்த்துட்டு நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் சொன்னேன் நான். என்ன பண்ணுறதுனா இன்கமிங் டிராஃபிக். ஸோ நம்ம இன்கமிங் டிராஃபிக் அப்படிங்கிறது நம்மளுடைய லோடு பேலன்ஸர் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த டிராஃபிக்கை தான் கண்ட்ரோல் பண்ண போகுது. அதை வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகுது. ஸோ எத்தனை சர்வர் இருக்கோ, இப்போ 5 சர்வர் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு சர்வருக்கும் ஒரு 5 lakhs யூசர்ஸ் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு லிமிட் இருக்கும். ஸோ அதில் கடைசி யூசர் வரைக்கும் அசைன் பண்ணாமல் ஒரு 2-3 யூசர் அதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிடும். ஸோ அடுத்த யூஸரை அந்த பர்டிகுலர் வெப் சர்வருக்கு அசைன் பண்ணாது. ஸோ ஃபுல் லோடு கொடுக்காம ஒரு 95% லோடை மட்டும் கொடுத்துட்டு அடுத்த சர்வர் எது ஃப்ரீயாக இருக்கோ அந்த சர்வருக்கு அந்த டிராஃபிக்கை டைவெர்ட் பண்ணி விட்டோம். ஸோ ஓகேவா? ஸோ அந்த வேலை தான் இந்த வெப் சர்வர் பண்ண போகுது. ஸோ அதுக்கு நம்ம விர்ச்சுவல் மிஷினை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ விர்ச்சுவல் மிஷினை தான் நம்ம வெப் சர்வராக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நார்மல் விண்டோஸ் 10, 11 விர்ச்சுவல் மிஷின் கிடையாது. விண்டோஸ் சர்வர் இல்லை அப்பாச்சி சர்வர், ஸோ இந்த மாதிரி உபுண்டு சர்வர், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சர்வர் இருக்குது. ஸோ லினக்ஸ் பேஸ் பண்ண சர்வரையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், விண்டோஸ் பேஸ் பண்ண சர்வரையும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? அது உங்களோட காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ விண்டோஸ் சர்வர் கொஞ்சம் காஸ்ட்லி. நீ அப்பாச்சி சர்வர் உபுண்டு சர்வர் பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மி. ஸோ இதை நீங்கள் வெப் சர்வர் விண்டோஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா உபுண்டு சர்வர் அப்பாச்சி சர்வரில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபா 4 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆனால் ரெண்டுக்கும் இன்னொரு வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உபுண்டு இந்த அப்பாச்சி சர்வருக்குலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்காது. க்ளவுடில் கொடுக்கும்போது யூசர் இன்டர்ஃபேஸ் கொடுக்க மாட்டாங்க. நார்மலாக யூஸ் பண்ணும்போது இந்த கால் லினக்ஸ் அந்த மாதிரி லினக்ஸ் பேஸ்டு ஓஎஸ்க்குலாம் யூஐ உண்டு. ஆனால் இங்கே க்ளவுடில் யூஐ இருக்காது. ஏன் யூஐ கொடுக்க மாட்டாங்கன்னா யூஐ கொடுத்தாக்கா கொஞ்சம் பேர்டன் அதிகமாக இருக்கும். அதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா போடும்போது எக்ஸ்ட்ரா அந்த ஃபீச்சர் ஆட் பண்ணும்போது ஸ்லோ ஆகிறதுக்கும் அந்த ஓஎஸ் லோட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் யூஐ இல்லாததாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம லோடு பேலன்ஸரை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜ், ஸோ என்ன நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஹை அவைலபிலிட்டி. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டிக்காக தான் நம்ம இந்த லோடு பேலன்ஸருக்கே போகிறோம். ஏன்னா அந்த வெப் சர்வர் எப்போவுமே அவைலபிளாக இருக்கணும். 1 மணி நேரம் அவைலபிளாக இருக்குது, அடுத்த 1 மணி நேரம் வந்து நாட் மோடுன்னு வருது அப்படின்னா அது சரியான ஒரு ப்ரொசீஜர் கிடையாது, சரியான ஒரு மெத்தடாக இருக்காது. ஓகேவா? எப்போவுமே அவைலபிளாக இருக்கணும். அது பீக் லோடாக இருந்தாலும் சரி, நார்மல் லோடாக இருந்தாலும் சரி, ஸோ எல்லா நேரத்துலையும் அவைலபிளாக இருக்கணும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு என்ஷூர் பண்ணுறோம். ரெண்டாவது பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அவைலபிளாக இருந்ததுன்னா கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் அவைலபிளாக இருந்து அது வந்து ஹேங் ஆகுது அப்படின்னா அதுவும் ஒரு நல்ல ஒரு இது கிடையாது, ப்ரொசீஜர் கிடையாது. ஓகேவா? ஸோ அவைலபிளாகவும் இருக்கணும், நார்மல் ஸ்பீடில் நார்மல் டைமில் ஓப்பன் ஆகிற மாதிரி அந்த சர்வரில் கொடுத்துருக்கிற வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதுக்கு அடுத்தது ரிலையபிலிட்டி. ஸோ ரிலையபிலிட்டிங்கிறது நம்பிக்கை தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் இப்போ காலேஜ் வெப்சைட்டு எந்த நேரமும் அக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கணும். இல்லை காலைல 9 மணிக்கு தான் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, இல்லை நைட்டு 12 மணிக்கு தான் அது வந்து அவைலபிளாக இருக்கும், மற்ற டே டைம் எல்லாம் ஃபுல்லாக டிராஃபிக்கு அக்சஸே பண்ண முடியாதுங்கிற ஒரு கண்டிஷன் வரக்கூடாது. ஸோ ஆல்வேஸ் அவைலபிளாக இருக்கணும். ஸோ ஆல்வேஸ் அவைலபிளாக இருந்தாலே மற்ற 2 கண்டிஷனையும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுற முடியும். ஓகேவா? ஸோ ஆல்வேஸ் அவைலபிளாக இருக்குனாலே அந்த லோடு வந்து பேலன்ஸ் ஆகிடுச்சு, நெட்வொர்க் டிராஃபிக் வந்து பேலன்ஸ் ஆகிடுச்சுன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ முக்கியமாக லோடு பேலன்ஸோட வேலையே வந்து வெப் சர்வரோ இல்லை மற்ற என்ன ப்ராசஸ் பண்ணுறீங்களோ, ஸோ எதுவாக இருந்தாலும் ஓவர்லோடு ஆகக்கூடாது. ஸோ ஓவர்லோட் ஆகி நாட் ஃபவுண்டு அப்படிங்கிற கண்டிஷனுக்கு போகக்கூடாது. ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த லோடு பேலன்ஸரை கான்ஃபிகர் பண்ணுறோம். ஸோ இதை நம்ம விர்ச்சுவல் மிஷினுக்கு கூட நம்ம கான்ஃபிகர் பண்ண முடியும். விர்ச்சுவல் மிஷினுக்கும் பண்ணலாம், அதாவது விண்டோஸ் 10, 11 விர்ச்சுவல் மிஷினுக்கும் பண்ண முடியும். அதை ஆட்டோ ஸ்கேலிங் ஆப்ஷனை சேர்த்து பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டோ ஸ்கேலிங் சேர்த்து பண்ணும்போது நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா மிஷினை ஆட் பண்ணிக்கலாம், லோடு பேலன்ஸும் பண்ணிக்க முடியும்.
ஸோ ரெண்டு ஆப்ஷனுமே நம்ம அதிலேயே கொண்டு வந்துக்கலாம். ஸோ எப்படி ஒர்க் பண்ணுது, ஸோ லோடு பேலன்ஸரோட அந்த ப்ரொசீஜர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல யூசர் வந்து அந்த பர்டிகுலர் வெப் சர்வரை லாகின் பண்ணி உள்ளே வருவாங்க. ஸோ அந்த வெப் சர்வரை யூஸ் பண்ணுறதுக்கு வருவாங்க. ஸோ அதுதான் டிராஃபிக் அப்படின்றது. ஸோ அவங்க தான் ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க, இந்த வெப் சர்வர் ஆக்சஸ் பண்ண போகிறேன். அப்போது அந்த ரெக்வஸ்ட்டு லோடு பேலன்சர் ரிசீவ் பண்ணும். இப்போ ரெண்டாவது ஸ்டெப்பில் நீங்கள் கொடுப்பீங்க, இப்போ smvc.ac.in அப்படிங்கிற வெப்சைட்டை போய் யூஆர்எல் டைப் பண்ணிட்டு ஆன்சர் கொடுத்தீங்கன்னா அது நேராக லோடு பேலன்ஸருக்கு தான் போகும். ஸோ லோடு பேலன்ஸை ரிசீவ் பண்ணிவிட்டு அடுத்தது இப்போ இது என்ன பண்ணணும், இப்போ நம்ம அந்த லோடு பேலன்ஸரில் கனெக்ட் ஆகிருக்கிற மற்ற விர்ச்சுவல் மிஷின், அதாவது வெப் சர்வருக்கு இந்த ரெக்வஸ்ட் போகும். அதில் செக் பண்ணணும், என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, எந்த வெப் சர்வர் இப்போ ஃப்ரீயாக இருக்குது, எது ஓவர்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓவர்லோட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு வரக்கூடிய ரெக்வஸ்ட்டை கட் பண்ணிவிட்டு எது ஃப்ரீயாக இருக்கோ அந்த சர்வருக்கு அந்த ரெக்வஸ்ட்டை டைவர்ட் பண்ணும். ஸோ அதுதான் மூணாவது ஸ்டெப்பில் நடக்கும். ஸோ இதுவே வந்து நம்ம ஒன்று வந்து ஃபெயில் ஆகிடுச்சு, ஒன்று வந்து ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா அடுத்த வெப் சர்வருக்கு ரெக்வஸ்ட் அனுப்பும். ரெண்டாவதும் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா அடுத்த எம்டிஆர் இருக்கிற வெப் சர்வருக்கு அந்த ரெக்வஸ்ட்டை கொடுக்கும். ஸோ இப்படி ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒர்க் வந்து எது லோட் ஆகுதோ அதுக்கு இன்புட்டை கொடுக்காம எது ஃப்ரீயாக இருக்கோ அந்த விர்ச்சுவல் மிஷின் அந்த சர்வருக்கு இந்த ரெக்வஸ்ட்டை ஃபார்வர்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேவா, டைவர்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த வேலை தான் வந்து லோடு பேலன்சர் பண்ண போகுது. ஸோ டைரெக்டாக நம்ம கொடுக்குற ரெக்வஸ்ட் அந்த பர்டிகுலர் வெப் சர்வருக்கு போகாது. எல்லாமே லோடு பேலன்சருக்கு போயிட்டு லோடு பேலன்சர் அந்த ரெக்வஸ்ட்டை அனலைஸ் பண்ணிவிட்டு எது ஃப்ரீயாக இருக்கோ அந்த வெப் சர்வருக்கு டைவர்ட் பண்ணும். ஸோ இதுதான் நடக்கிற வேலை. ஸோ இதை நம்ம பண்ணுறதுக்கு ஒரு சில ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்தது பார்ப்போம். இப்போ டேரெக்டாக நம்ம விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுற மாதிரி கிரியேட் பண்ணுற முடியாது. ஸோ முக்கியமான 3 கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ நம்ம ஒரு 10 வெப் சர்வர் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 10 வெப் சர்வரும் ஒரே நெட்வொர்க்கில் இருக்கணும். இப்போ நெட்வொர்க் அப்படிங்கிறது எல்லாமே ஒரே ஐபி அட்ரஸில் வரணும். இப்போ ஒரே சீரியஸ் ஐபி அட்ரஸாக இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு வெப் சர்வர் 10.0.0.1 நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அடுத்த வெப் சர்வர் 10.0.0.2 தான் முடியும். ஓகேவா, அந்த ஐபி அட்ரஸோட ஆர்டர் மாறக்கூடாது. அதுதான் சேம் நெட்வொர்க்னு சொல்லுவோம். இப்போ நம்ம நெட்வொர்க் கிரியேட் பண்ணும்போது ஒரே நெட்வொர்க்குள்ள எல்லா வெப் சர்வரையும் கிரியேட் பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வெப் சர்வரோட ரெசோர்ஸ் குரூப்பும் சேம் நேமில் தான் இருக்கணும். அதாவது ஒரே ரெசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ரெசோர்ஸ் குரூப்புக்குள்ளே தான் நீங்கள் கிரியேட் பண்ணக்கூடிய எல்லா விர்ச்சுவல் மிஷினுமே ஆட் பண்ணணும். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் லோடு பேலன்சரை கான்ஃபிகர் பண்ணும்போது லோடு பேலன்சரும் அதே நெட்வொர்க்குள்ளே தான் இருக்கணும், அதே ரெசோர்ஸ் குரூப்புக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ இந்த 3 கண்டிஷன் நம்ம சரியாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த ப்ரொசீஜரை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இதில் ஏதாவது டிவியேட் ஆச்சு அப்படின்னா நம்ம ஒரு 2 மணி நேரம் பண்ண ஒர்க் எல்லாமே அடுத்த அரை மணி நேரத்தில் திரும்ப ரீசெட் பண்ணிவிட்டு புதுசாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ நான் ஃபாலோ பண்ணுற ப்ரொசீஜரை சரியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு 2 hours 2.5 hours நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ மேக்ஸிமம் 2.5 hours ஆகும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் பொறுமை தான் முக்கியம். ஸோ பொறுமை இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ லோடு பேலன்ஸரோட டைப்புன்னு பார்த்தீங்கன்னா இது 2 தான். ஒன்று பப்ளிக் லோடு பேலன்சர், இன்னொன்று இன்டர்னல் லோடு பேலன்சர். ஸோ இந்த பப்ளிக் லோடு பேலன்சரை எக்ஸ்டர்னல் லோடு பேலன்சர்னு சொல்லலாம். அதுக்கு இன்னொரு பேர் எக்ஸ்டர்னல் லோடு பேலன்சர். இப்போ நம்ம கான்ஃபிகர் பண்ண போகிறது பப்ளிக் லோடு பேலன்சர் தான். ஏன்னா யூசர் அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலே அது பப்ளிக் ஆகும். இன்டர்னலாக நம்ம அட்மின்ஸ் நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே உள்ளவங்க மட்டும் அந்த லோடை ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அது இன்டர்னல் லோடு பேலன்சர். ஓகேவா, ஸோ நம்ம பண்ண போகிறது பப்ளிக் லோடு பேலன்சர் தான். ஸோ பப்ளிக் லோடு பேலன்சரை பற்றி சொல்லணும் அப்படின்னா முக்கியமாக இது இன்டர்நெட் கனெக்ஷனோட, அதாவது எக்ஸ்டர்னல் யூசர்ஸ், எக்ஸாம்பிளுக்கு கிளைண்ட்ஸ், அவங்க தான் இதை வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்கள்ட்டே வர ரெக்வஸ்ட் வச்சு தான் இந்த லோடு பேலன்ஸை ஒர்க் பண்ண போகுது.
இது முக்கியமான ஒரு கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பேலன்ஸ் பண்ண போகுது. அதுதான் இந்த பப்ளிக் லோடு பேலன்ஸோட முக்கியமான வேலை. அதே மாதிரி பப்ளிக் ஐபி யூஸ் பண்ணணும். ஸோ பப்ளிக் ஐபிக்கும் ப்ரைவேட் ஐபிக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பப்ளிக் ஐபிங்கிறது நேட் ப்ரோட்டோக்கால் போட்டு நம்ம நெட்வொர்க் அட்ரஸ் ட்ரான்ஸ்லேஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி எக்ஸ்டர்னல் வேர்ல்டை கான்டாக்ட் பண்ணுறதுக்கான ஐபி அட்ரஸாக இருக்கும். இதில் இன்டர்னல் ஐபி அட்ரஸ் அப்படிங்கிறது நம்ம லேனுக்குள்ளே யூஸ் பண்ணோம் இல்லையா. இப்போ உங்களோட ஒவ்வொரு பிசியும் ஒரு ஐபி அட்ரஸோட தான் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ ஐபி அட்ரஸ் இல்லாமல் ஒரு நெட்வொர்க்கே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ லேனுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணுற ஐபி அட்ரஸ் வந்து இன்டர்னல். பப்ளிக் ஐபி அப்படிங்கிறது நம்ம அவுட் சைட் வேர்ல்டில் கான்டாக்ட் பண்ணுறதுக்கான ஐபி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஸ்டேட்டிக் வெப்சைட்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இப்போ 8.8.8 ஸோ 4.8 போட்டு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் என்ன வரும்னா டிஎன்எஸோட கூகுள் டிஎன்எஸோட ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்டர்னல் வேர்ல்டை கான்டாக்ட் பண்ணுறதுக்கான ஐபி அட்ரஸ் தான் பப்ளிக் ஐபிங்கிறது. ஸோ நீங்கள் லேனுக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடிய ஐபி அட்ரஸ் இன்டர்னல் ஐபி. ஓகேவா. ஸோ எங்கெல்லாம் இந்த பப்ளிக் லோடு பேலன்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வெப்சைட்ஸ். இப்போ அதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ வெப் சர்வர் தான் பண்ண போகிறோம். அந்த வெப்சைட்டை தான் நம்ம லோடு பேலன்ஸே பண்ண போகிறோம். அதே மாதிரி வெப் பேஸ்டு அப்ளிகேஷன். ஸோ வெப்சைட்டு அப்ளிகேஷன் எல்லாமே டிஃப்ரெண்ட் இல்லை. இதே காம்பேக்டாக நமக்கு ஆப்பாக கிடைச்சிங்கன்னா அது அப்ளிகேஷன். அப்படியே யூஆர்எல் நீங்கள் டைப் பண்ணி வெப்சைட்டாக இருந்ததுன்னா அது வெப்சைட்ஸ். ஓகேவா. அதே மாதிரி இன்டர்நெட் எக்ஸ்போஸ்டு சர்வீசஸ். இன்டர்நெட் எக்ஸ்போர்ட் சர்வீசஸ் அப்படின்னா ஸோ வெப்சைட்டை தாண்டி இன்டர்நெட் மூலயமா நீங்கள் என்னென்ன சர்வீஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாமே இந்த பப்ளிக் லோடு பேலன்ஸ் மூலயமா தான் நீங்கள் லோடாக பேலன்ஸ் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது லோடு பேலன்ஸோட யூசேஜை பார்த்தீங்கன்னா பப்ளிக் லோடு பேலன்ஸில் தான் நம்ம அதிகமாக பண்ணுறோம். ஸோ இன்டர்னல் லோடு பேலன்ஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. இன்டர்னல் லோடு பேலன்ஸர் மேக்ஸிமம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை, தேவைப்படாது. ஆனால் பப்ளிக் லோடு பேலன்ஸர் தான் ரியல் டைமில் நமக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு லோடு பேலன்ஸரோட டைப்பாக இருக்குது. ஸோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் இன்டர்னல் லோடு பேலன்ஸர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் நெட்வொர்க். ஸோ இங்கே நம்ம இன்டர்னல், அதாவது நம்ம ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே உள்ள லோடை வந்து பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இப்போ சொல்லிட்டாங்களா ஒர்க்ஸ் ஒன்லி இன்சைட் விர்ச்சுவல் நெட்வொர்க். அதாவது விர்ச்சுவல் நெட்வொர்க்கு இன்டர்னலாக வச்சுருப்போம். அதாவது லேனுக்குள்ளே நாங்கள் யூஸ் பண்ணுறது லேன் தான். ஸோ இந்த லேனுக்குள்ளே டிராஃபிக் அதிகமாக இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் ஒரு 1300 ஐபி அட்ரஸ் வச்சுருக்கோம். இப்போ 1300 பீஸ் இருக்குது, ஒரு 100 ஐபி கேமரா இருக்குது. ஓகேவா. ஸோ இவ்வளோ தூரம் நம்ம ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுக்குள்ளே நமக்கு ஏதாவது லோடு அதிகமாச்சு, அந்த லோடு பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் நம்ம இன்டர்னல் லோடு பேலன்ஸரை யூஸ் பண்ணணும். ஓகேவா. ஸோ இந்த லோடு பேலன்ஸரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாஃப்ட்வேராகவும் கிடைக்கும், ஹார்ட்வேராகவும் கிடைக்கும், ரெண்டுமே இருக்குது. ஸோ ஃபயர்வால் மாதிரி தான் லோடு பேலன்ஸரும் ஃபயர்வாலும் சாஃப்ட்வேர் இருக்குது, ஹார்ட்வேரும் இருக்குது. ஸோ நீங்கள் ஹார்ட்வேராக யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் காஸ்ட்லி, சாஃப்ட்வேராக யூஸ் பண்ணும்போது நம்ம அதில் 50% தான் நம்ம செலவு பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ எப்படி பப்ளிக் லோடு பேலன்ஸர் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஐபி யூஸ் பண்ணுதோ அதே மாதிரி இங்கே ப்ரைவேட் ஐபி யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்டர்னல் லோடு பேலன்ஸரில் ஓகேவா. எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக டேட்டா பேஸ் சர்வர். ஸோ டேட்டா பேஸ் சர்வரை பொறுத்த வரைக்கும் நம்ம பப்ளிக்காக கொடுக்க மாட்டாங்க. ஸோ பப்ளிக் ஐபி மூலயமா அக்சஸ் பண்ணுற மாதிரி டேட்டா பேஸ் இருக்காது. ஏன்னா அது பப்ளிக் யூஸ் பண்ணக்கூடாது டேட்டா பேஸ் சர்வரை. ஸோ ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனிக்குள்ளே உள்ள எம்ப்ளாயீஸ் மட்டும்தான் அதை அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க தான் அப்டேட் பண்ணுவாங்க. சேஞ்சஸ் ஏதாவது பண்ணணும் இல்லை ஏதாவது அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னாலும் கம்பெனிக்குள்ளே உள்ள எம்ப்ளாயி மட்டும் தான் பண்ண போகிறாங்க. ஸோ அங்கே டிராஃபிக்கை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் முக்கியமாக அதை யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்டர்னல் என்டர்பிரைஸ் சிஸ்டம். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயில் இருக்கு இல்லையா, மெயில் சிஸ்டம். ஸோ இன்டர்னல் மெயில். இப்போ ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு மெயில் வச்சுருப்பாங்க. அவங்களுடைய கம்பெனியோட வெப்சைட்டோட எக்ஸ்டென்ஷன்லேயே. இப்போ எக்ஸாம்பிள் உங்கள் காலேஜில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா SMEC.ac.in அப்படிங்கிற டொமைனில் ஒரு மெயில் ஐடி வச்சுருக்காங்க, எல்லாருக்கும் இருக்குது இல்லையா. ஸோ அதே மாதிரி கம்பெனிக்கும் இப்போ TCS.com அப்படின்னு முடிகிற மாதிரி ஐபி அட்ரஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மெயில் ஐடி எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி அந்த எம்ப்ளாயி மட்டுமே கான்டாக்ட் பண்ணக்கூடிய வெப்சைட் இருக்குது, என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னாலும் அதுக்கும் இந்த இன்டர்னல் லோடு பேலன்ஸரை யூஸ் பண்ணுவாங்க. அந்த கம்பெனி எம்ப்ளாயி மட்டும் தான் அதை அக்சஸ் பண்ண முடியும். அவுட் சைடர்ஸ் யாரும்
அந்த அந்த வெப்சைட்டையோ அந்த மெயிலையோ அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற அப்ளிகேஷனுக்கு இன்டர்னல் லோடு பேலன்சர் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அடுத்தது டிராஃபிக் சப்போர்ட்டுக்கு நம்ம என்ன மாதிரியான ப்ரோட்டோகால் எந்த லேயர் யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள் லேயர் 4. ஸோ நமக்கு OSIல 7 லேயர் இருக்குது. அதில் நெட்வொர்க் லேயர் பார்த்தீங்கன்னா ரவுட்டர் சுவிச்சஸ் இதெல்லாமே வந்து ரவுட்டர் மோடம் இதெல்லாமே நெட்வொர்க் லேயரில் ஆப்ரேட் ஆகும். ஸோ இது லோடு பேலன்சர் பார்த்தீங்கன்னா லேயர் 4 டிரான்ஸ்போர்ட் லேயர். ஏன் இதை டிரான்ஸ்போர்ட் லேயரில் எடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் அந்த டிராஃபிக் கன்வர்ஷன் இங்கே தான் நடக்க போகுது. ஸோ அதனால தான் இங்கே டிரான்ஸ்போர்ட் லேயர் 4ல் இந்த அசூர் லோடு பேலன்சர் ஆப்ரேட் ஆக போகுது. ஸோ அதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ப்ரோட்டோகால்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா TCP அண்டு UDP. ஸோ அதை போய் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா நம்ம OSI மாடலில் உள்ள போயிட்டு தான் அது டீட்டெயிலாக பார்க்க முடியும். ஸோ இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. ஸோ என்ன ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுவே நம்ம எது யூஸ் பண்ணோம் இல்லையா, ஆட்டோ ஸ்கேல் யூஸ் பண்ணும்போது ஒரு ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணோம். என்ன யூஸ் பண்ணோம் ஞாபகம் இருக்கா? HTTP ஒரு ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணோம். ஓகேவா? 80ங்கிற ஒரு போர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அங்கே ஒரு கான்ஃபிகரேஷன் கொடுத்துருப்போம். 80ங்கிற போர்ட்டு கொடுத்துருப்போம். அதே மாதிரி HTTPங்கிறது அங்கே அசைன் ஆகிருக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா TCP UDP அப்படிங்கிற 2 ப்ரோட்டோகால் தான் இங்கே நம்ம லோடு பேலன்சரை கான்ஃபிகர் பண்ணும்போது யூஸ் பண்ண போகிறோம். எந்த டீட்டெயிலும் கொடுக்க மாட்டோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதுவே பேக்ரவுண்டில் இதெல்லாம் எடுத்துக்க போகுது. ஸோ கீ காம்போனன்ட்ஸ். ஸோ கீ காம்போனன்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு லோடு பேலன்ஸரை கான்ஃபிகர் பண்ணும்போது அங்கே யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான கீவேர்ட்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம கான்ஃபிகர் பண்ணுவோம். ஸோ ஃப்ரண்ட் எண்ட் IP அட்ரஸ் அப்படிங்கிற ஒரு IP அட்ரஸை கான்ஃபிகர் பண்ணுவோம். ஸோ எதுக்குன்னா இதுதான் வந்து வெளிலேருந்து யூசர் கொடுக்குற அந்த ரெக்வஸ்ட்டை ரிசீவ் பண்ண போகுது. ஸோ அடுத்தது பேக் அண்ட் பூல். ஸோ பேக் அண்ட் பூல் அப்படிங்கிறது நம்ம வெப் சர்வர் எல்லாத்தையும் ஆட் பண்ணக்கூடிய அந்த குரூப்புக்கு பேர் தான் பேக் அண்ட் பூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அந்த ரிசீவ் ஆகக்கூடிய அந்த யூசரோட ரெக்வஸ்ட்டு பேக் அண்ட் பூலுக்கு வந்துட்டு பேக் அண்ட் பூலில் ஒவ்வொரு சர்வராக செக் பண்ணணும். ஒவ்வொரு சர்வரும் எவ்வளோ லோட் ஆகிருக்கு. ஸோ ஒன்று லோட் ஆகிடுச்சுன்னா அடுத்த சர்வருக்கு ரெக்வஸ்ட்டை கொடுக்கணும். ஸோ அந்த ஒரு குரூப்புக்குள்ளே இருக்கிற அந்த அத்தனை யூசருக்கும் ரெக்வஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். எது லோட் ஆகிடுச்சோ அந்த ரெக்வஸ்ட் வந்து டிக்ளைன் ஆகிட்டு அடுத்து பக்கத்தில் உள்ள வெப் சர்வருக்கு அந்த ரெக்வஸ்ட் அக்செப்ட் ஆகும். ஸோ அதுதான் இந்த பேக் அண்ட் பூலை நம்ம கான்ஃபிகர் பண்ண போகிறோம். இதை நம்ம பண்ணுவோம். அடுத்து ஹெல்த் ப்ராப்ளம். ஸோ விர்ச்சுவல் மிஷினோட ஹெல்த் கண்டிஷனை செக் பண்ணுறதுக்கு ஸோ நம்ம ஆட்டோ ஸ்கேலில் பார்த்தோம் இல்லையா. ஸோ ஹெல்த் கண்டிஷன் 80% மேலே போகும்போது புதுசாக ஒரு விர்ச்சுவல் மிஷின் ஆட் ஆகணும். 30% கீழே போகும்போது நெக்ஸ்ட் அது விர்ச்சுவல் மிஷின் டெலிட் ஆகணும் அப்படின்னு நம்ம ஒரு கண்டிஷன் செட் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம ஹெல்த் கண்டிஷனை செக் பண்ணுறதுக்கு ஹெல்த் ப்ராப் அப்படிங்கிற ஒரு செட்டப் நம்ம பண்ணுவோம். ஸோ அந்த செட்டப்புக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த குறிப்பிட்ட விர்ச்சுவல் மிஷின் குறிப்பிட்ட சர்வர் லோட் ஆகிருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுப்போம். அடுத்தது லோடு பேலன்சிங் ரூல். இங்கே வந்து இன்பவுண்ட் ரூல் ஒன்று கொடுப்போம். ஸோ இன்பவுண்ட் அவுட்பவுண்ட் 2 விதமான ரூல் இருக்குது. நம்ம எங்கே இன்பவுண்ட் ரூல் மட்டும்தான். இன்பவுண்ட்னா இன்டர்னல் டிராஃபிக். ஸோ இன்டர்னலாக அந்த பர்டிகுலர் வெப் சர்வருக்குள்ளே இருக்கிற அந்த டிராஃபிக்கை மட்டும் இங்கே கண்ட்ரோல் பண்ணுவோம். ஸோ அதுக்கான இன்பவுண்ட் ரூல் நம்ம இங்கே செட் பண்ணுவோம். ஸோ HTTP ரெக்வஸ்ட் வருதா இல்லை HTTPS ரெக்வஸ்ட் வருதா அப்படிங்கிறத இங்கே லோடு பேலன்சிங் ரூலில் தான் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஸோ இந்த லோடு பேலன்சிங் ரூலுக்கு அப்புறம் தான் அந்த சர்வர் பர்டிகுலர் வெப் சர்வருக்கு லோடு இருக்கா இல்லையாங்கிறது ஃபைனலாக அசைன் ஆகும். எது வந்து சர்வ் பண்ண போதுங்கிறத டிசைட் பண்ணுற இடம் இங்கே தான். ஸோ இந்த ப்ரைஸிங் கான்செப்ட். ஸோ ப்ரைஸிங் கான்செப்ட் அப்படின்னா ஸோ அசூர் லோடு பேலன்சரில் எப்படி நம்ம பே பண்ண போகிறோம். ஸோ எதை பேஸ் பண்ணி பேமெண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ப்ராசஸிங் டேட்டா. ஸோ எவ்வளோ டேட்டா நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம். என்ன டேட்டா அப்படின்னா வெப் சர்வரில் வச்சுருக்க HTML கண்டென்ட். ஸோ அதுக்கான டேட்டா எவ்வளோ. அடுத்தது எத்தனை ரூல்ஸ் கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். ஸோ
இன்பவுண்ட் டிராஃபிக்கு ரூல் நம்ம ஆக்சுவலாக ஒரு ரூல் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு ரூலுக்கும் ஒரு அமௌண்ட் உண்டு. நீங்கள் மல்டிபிள் ரூல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான பேமெண்ட்டு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது அவுட்பவுண்ட் டிராஃபிக். ஸோ இப்போது உங்களோட வெப் சர்வர் ஒரு 10 லட்சம் பேருக்கு சர்வ் பண்ணுது அப்படின்னா அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. இது 10 கோடி பேர் சர்வ் பண்ணுதுன்னா லிமிட் எக்ஸீட் ஆகுது. ஸோ டிராஃபிக் அதிகமாகுது. ஸோ அந்த டிராஃபிக் ஏற்ற மாதிரி ஒரு பேமெண்ட் இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. ஸோ 1லேருந்து 5 lakh யூசருக்கு ஒரு அமௌண்ட்டு, 10 lakh யூசருக்கு ஒரு அமௌண்ட்டு, 5 crore யூசருக்கு ஒரு அமௌண்ட்டுன்னா அந்த எவ்வளோ யூசர் அந்த பர்டிகுலர் வெப் சர்வரை லாகின் பண்ணுவாங்க, எத்தனை பேர் நம்ம சர்வ் பண்ண போகிறோம். ஸோ யூசர்ஸ் அதிகமாக இருந்தால் காஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். அடுத்தது எஸ்கேயூ, ஸ்டாக் கீப்பிங் யூனிட். ஸோ எஸ்கேயூ பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதில் 2 டைப் இருக்குது. ஒன்று பேசிக்கு, இன்னொன்று ஸ்டாண்டர்ட். ஸோ இதில் பேசிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சீப்புனா ஸ்டாண்டர்டை கம்பேர் பண்ணும்போது சீப்பர். எப்படின்னா ஒரு 50% உங்களுக்கு ஸ்டாண்டர்டில் காஸ்ட் கம்மியாக கிடைக்கும். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியும் என்ன சொல்ல வரோம் எஸ்கேயூவில் அப்படின்னு. ஸ்டாக் கீப்பிங் யூனிட் நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ கான்ஃபிகர் பண்ணும்போது எஸ்கேயூ அப்படிங்கிற ஒரு வேல்யூவையும் நம்ம செலக்ட் பண்ணுவோம். அதில் ஸ்டாண்டர்டாக இல்லை வந்து பேசிக்காக, நார்மலாக நம்ம ஸ்டாண்டர்ட் தான் செலக்ட் பண்ணுவோம். பேசிக் வேணுனாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பெருசாக இதில் வந்து சேஞ்சஸ் பண்ண போகிறதில்ல. ஏன் அப்படின்னா நம்ம ட்ரையல் வெர்ஷனில் இருக்கிறதுனால பேசிக் கூட பண்ணிக்கலாம், இல்லை ஸ்டாண்டர்டும் பண்ணிக்கலாம். நம்ம ரொம்ப நேரம் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ லாங் டூரேஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா தான் அதுக்கான காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஷார்ட் டூரேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்டாண்டர்டை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ பேசிக்கும் ஸ்டாண்டர்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ஸோ எப்படி அதை வந்து நம்ம டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவைலபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் பேசிக் வந்து லிமிட்டட் அவைலபிலிட்டி தான். ஸோ லிமிட்டட் அவைலபிலிட்டியாக இருந்தால் நம்ம அசூல் லோடு பேலன்ஸை கான்ஃபிகர் பண்ணுறது வேஸ்ட்டு. ஸோ லோடு பேலன்ஸோட முக்கியமான தீமே வந்து ஆல்வேஸ் அவைலபிளாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் எஸ்கேயூ பேசிக்கை நீங்கள் சூஸ் பண்ணும்போது அவைலபிலிட்டி லிமிட்டட் தான். ஸோ அப்படி இருந்தால் நம்ம இந்த லோடு பேலன்ஸை யூஸ் பண்ணுறதே வேஸ்ட்டு. ஸோ ஸ்டாண்டர்டில் போகும்போது சோனடன்னா ஒரே நேரத்தில் 3 ஜோன்லேயுமே 3 இடத்துல உங்களோட டேட்டா ரெப்ளிகேட் ஆகிருக்கும். ஸோ ஆல்வேஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ பேக் எண்டை பொறுத்த வரைக்கும் பேக் எண்டில் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய அந்த கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியான ஒரு லிமிட்டட் ஃபீச்சர்ஸ் தான் ஆட் பண்ண முடியும் பேசிக்கில். ஸோ நீங்கள் ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஃபீச்சர்ஸ். அடுத்து ஹெல்த் ப்ராப்ளம் தான் உங்களோட விர்ச்சுவல் மிஷினோட ஹெல்த் கண்டிஷனை மெயின்டைன் பண்ணுற ஒரு முக்கியமான பார்ட்டு. ஸோ அதுவும் வந்து லிமிட்டட் தான் பேசிக்கில். இப்போ ஸ்டாண்டர்டில் போனீங்கன்னா அட்வான்ஸ் கான்ஃபிகரேஷன் அதிகமான அந்த ரேஞ்சை வந்து நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஸோ 90-95 கூட செட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பேசிக்கில் போகும்போது 70-75 மேலே போனாலே ஓவர்லோட் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் ஸ்டாண்டர்டுக்கு போகிறது பெஸ்ட்டுங்கிறத காட்டுறதுக்காக தான் இந்த டிஃப்ரென்ஸே கொடுத்துருக்கோம். ஸோ செக்யூரிட்டி ஃபீச்சரை பொறுத்த வரைக்கும் பேசிக்னால பேசிக் செக்யூரிட்டி தான் கிடைக்கும். அதாவது டிஃபெண்டர் ட்ரையல் தான் கிடைக்கும். நீங்கள் டிஃபெண்டரே வந்து நீங்கள் அட்வான்ஸ் லெவலில் யூஸ் பண்ணணும், இல்லை இன்னும் நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஸ்டாண்டர்ட் தான் போகணும். ஓகேவா? அடுத்தது பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் ஹையாக இருக்கும். இது மாடரேட் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் தான். ஏன்னா அவைலபிலிட்டியே லிமிட்டட். அப்போ பெர்ஃபார்மன்ஸும் வந்து லிமிட்டடாக தான் இருக்கும். ஸோ ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு கிடைக்காது. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஸ்டாக் கீப்பிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசிக்கை விட்டுட்டு ஸ்டாண்டர்டை சூஸ் பண்ணோம்னா லோடு பேலன்சர் பர்ஃபெக்டாக ஹை அவைலபிளாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ பெஸ்ட்டு ப்ராக்டிஸ். ஸோ நம்ம லோடு பேலன்ஸரை யூஸ் பண்ணுறதுல என்ன நமக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ஒரு வெப் சர்வர் வச்சுருக்கோம் அப்படின்னா லோடு பேலன்ஸரை நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அடுத்தது இதான் நம்ம சொன்னோம் இல்லையா, 3 ப்ரொசீஜர் சொன்னோம் இல்லையா, அதில் ஒரு ப்ரொசீஜர் நினச்சி பாருங்கள். ஸோ பிளேஸ் பேக் அண்ட் VM இன் சேம் ரீஜியன். ஸோ எல்லா விர்ச்சுவல் மிஷினும் சேம் ரீஜனுக்குள்ளே இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம கொரியா சென்ட்ரல் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எல்லா விர்ச்சுவல் மிஷினையுமே சேம் கொரியா சென்ட்ரலில் தான் கிரியேட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி அந்த ரிசோர்ஸ் குரூப்பும் சேம் அதே ரீஜனுக்குள்ளே தான் இருக்கணும்.
அதே மாதிரி நம்ம நெட்வொர்க் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நெட்வொர்க்கும் சேம் ரீஜனுக்குள்ளே தான் இருக்கும். அதே மாதிரி நெட்வொர்க்கோட அந்த ஆர்டர் மூணுலேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே நெட்வொர்க்காக இருக்கும். அடுத்தது ஹெல்த் ப்ராப். ஸோ ஹெல்த் ப்ராப் நம்ம இதிலே செட் பண்ணும்போது ஆர்டர் செட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் செட் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக செட் பண்ணிட்டோம். ஸோ ஆவரேஜ் வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ண வேல்யூ விட அதிகமாக இருக்குது. இருந்துதா? ஃபஸ்ட்டு வந்து 2 விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் ஆகிருந்தது. 3வது விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் ஆகிறதுக்கு டைம் எடுத்தது. ஏன் எடுத்ததுன்னா நம்ம சரியான அந்த வேல்யூவை செட் பண்ணலை. ஸோ இங்கே நம்ம ஹெல்த் ப்ராப்ளம் சரியான வேல்யூஸை ப்ராப்பரான வேல்யூவை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி ஜோன். ஸோ ரெடன்சி அப்படின்னாலே ரெப்ளிகேஷன் சொல்லுவோம். ஸோ அந்த ரெப்ளிகேட் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஜோன். ஸோ ஆல்வேஸ் அவைலபிளாக இருக்கிற ஜோனை எடுத்துக்கணும். ஆல்வேஸ் அவைலபிளாக இருக்கிற ஜோன் அப்படின்னா இப்போ யூஎஸ் ரீஜன், கொரியா, ஸோ இந்த மாதிரி டெவலப்டு கண்ட்ரீஸில் உள்ள ஜோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹை அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஜோனை நம்ம செட் பண்ணணும். ஸோ இதுக்கு இப்போ நம்ம இந்தியா, சென்ட்ரல் இந்தியா, சவுத் இந்தியா செலக்ட் பண்ணோம் அப்படின்னா சம்டைம்ஸ் நாட் அவைலபிளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் நம்ம ஜோனை கரெக்டாக செட் பண்ணணும். அடுத்தது ஆட்டோ ஸ்கேலிங் கூட ஆட் பண்ணும்போது பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். வெறும் லோடு பேலன்ஸில் மட்டும் கான்ஃபிகர் பண்ணாமல் கூட ஆட்டோ ஸ்கேலிங்கை சேர்த்து கான்ஃபிகர் பண்ணும்போது நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஹையாக இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப். வெறும் டிஃபெண்டரை மட்டும் யூஸ் பண்ணாமல் நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பையும் சேர்த்து ஆட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா நம்மளுடைய வெப் சர்வர் செக்யூர்டாக இருக்கும். ஸோ செக்யூர்டாக இருக்கணும் அப்படின்னா வெறும் டிஃபெண்டர் மட்டும் பேஸ் பண்ணி இருக்கக்கூடாது, நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பையும் சேர்த்து நீங்கள் கான்ஃபிகர் பண்ணணும். அதே மாதிரி அஷூர் மானிட்டர். ஸோ நம்ம விர்ச்சுவல் மெஷினோட ஹெல்த் கண்டிஷன் செக் பண்ணுறதுக்கு அஷூர் மானிட்டர் அப்படிங்கிற அந்த சர்வீஸை யூஸ் பண்ணும்போது நம்ம ரியல் டைமில் நம்மளுடைய விர்ச்சுவல் மெஷின் எவ்வளோ லோட் ஆகுது, ஸோ எவ்வளோ லோடு அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் நம்ம தெளிவாக பார்க்க முடியும். நம்ம லோக்கல் பீஸில் இருக்கிற டாஸ்க் மேனேஜர் மாதிரி அங்கே அஷூர் மானிட்டர் அப்படிங்கிற ஒரு தனி சர்வீஸே இருக்குது. ஸோ அந்த சர்வீஸ் மூலயமா நீங்கள் டீட்டெயிலாக மானிட்டர் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா லோடு பேலன்ஸரை நம்ம சரியாக கான்ஃபிகர் பண்ணிடலாம். ஓகேவா? இதில் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ நம்ம என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம பெரிய மிஸ்டேக் நம்ம பண்ண போகிறது எஸ்கேயூ தான். ஸோ எஸ்கேயூ பேசிக்காக நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக் அதுவாக தான். ஓகேவா? ஸோ பேசிக்கை சூஸ் பண்ணக்கூடாது, ஸ்டாண்டர்ட் சூஸ் பண்ணால் தான் நம்ம பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். ரெண்டாவது ஹெல்த் ப்ராப். ஹெல்த் ப்ராப் நம்ம சரியாக சூஸ் பண்ணலை, சரியான லிமிட்டை நம்ம சூஸ் பண்ணலை அப்படின்னாலும் அது பெரிய மிஸ்டேக்காக இருக்கும். அதே மாதிரி நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் நம்ம கான்ஃபிகர் பண்ணும்போது நம்ம அதை கான்ஃபிகர் பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இங்கே கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம அதில் மேக்ஸிமம் கான்ஃபிகர் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ நம்ம கான்ஃபிகர் பண்ணுறோம் அப்படின்னா சரியான டீட்டெயில்ஸ் அதை கொடுத்துருக்கணும். அப்படி கொடுக்கலினாலும் அது ஒரு பெரிய மிஸ்டேக்காக இருக்கும். அதே மாதிரி நோ ரெடன்சி. ஸோ நம்ம ஜோன் செலக்ட் பண்ணுற ஜோன் வந்து சரியான ஜோனாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி லாகிங். ஸோ லாகிங் பண்ணுறதுக்கு, ஸோ லாகிங் அப்படிங்கிறது எத்தனை யூஸை லாகிங் பண்ண போகிறாங்க அந்த லிமிட்டை நம்ம செட் பண்ணுறது சரியாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் சரியாக இருந்தது அப்படின்னா பிரச்சனை இல்லை, நம்மளுடைய லோட் பேலன்ஸ் சரியாக ஒர்க் பண்ணணும். இதெல்லாம் சரியாக கான்ஃபிகர் பண்ணலை அப்படின்னா அதுதான் பெரிய மிஸ்டேக்காக இருக்கும். ஸோ நம்ம இவ்வளோ கான்ஃபிகர் பண்ணியுமே இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணோம்னா அது ஒரு சரியான கான்ஃபிகரேஷனாக இருக்காது. ஸோ ரிசல்ட் வந்து நமக்கு லோடு பேலன்ஸரோட ரிசல்ட் என்ன அப்படின்னா நமக்கு ஹை அவைலபிளாக இருக்கணும். ஸோ அந்த ஹை அவைலபிளாக இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியம். ஸோ மேக்ஸிமம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான வெப் சர்வரை கான்ஃபிகர் பண்ணிடலாம். ஸோ எங்கெல்லாம் நம்ம இதை யூஸ் பண்ணலாம்? முக்கியமாக வெப்சைட்ஸ், வெப் அப்ளிகேஷன்ஸ், அதே மாதிரி பேங்கிங் வெப்சைட்ஸ். ஸோ இந்த மாதிரி இடத்தெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ எங்கே முக்கியமாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த 4 அப்ளிகேஷன் ஏரியாஸ். ஓகேவா?
இதோட நம்ம முடிச்சுட்டு ப்ராக்டிக்கலாக ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்காக இப்போ நம்ம க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதோட நம்ம தியரியை கம்ப்ளீட்